ஸோ திஸ் இஸ் டே 2. நாங்கள் வந்துட்டு டே 1 நைட் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் ஸ்டே பண்ணிவிட்டு இன்னைக்கு டே 2 வந்துட்டு ஹில்ஸுக்கு போகிறோம். ஸோ மைசெல்ஃப், டாக்டர் ஆன்சி, டாக்டர் அர்ச்சனா, டாக்டர் ஷர்மிளா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வச்சு எங்கள் காலேஜ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணோம். அப்புறம் நாமக்கல்லேருந்து கிளம்பி கொல்லி ஹில்ஸ் வந்து சேர்ந்துட்டோம். கொல்லி ஹில்ஸில் டோட்டல் 70 ஹேர்பின் பின்ஸ் இருந்தது. அப்படியே மலை ஏறும்போது சீனரிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு கொஞ்சம் பேர் தூங்கிட்டு அப்படியே மலை ஏறினோம். மலை ஏற ஸ்டார்டிங்லேயே கவர்மெண்ட் போர்டு வச்சுருந்தாங்க, மங்கீஸ் எதுக்குமே ஃபீட் பண்ணக்கூடாது, ஃபுட் எதுவும் போடக்கூடாதுன்னு. ஸோ வி ஃபாலோடு தட் ரூல்ஸ். ஃபைனலி எங்களோட டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களோட டெஸ்டினேஷன் வந்துட்டு ஒரு ஸ்கூல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஹில் டேல்ஸ் என்னுள்ள ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்துட்டு இனாக்ரேஷன் பண்ணிவிட்டு கேம்ப் இனாக்ரேஷன் பண்ணிவிட்டு எல்லோரும் டீமாக வில்லேஜுக்கு நாங்கள் வந்துட்டு போயிடுவோம். அங்கே வந்துட்டு கேம்ப் சைட் இருக்கும், அங்கேருந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதுதான் அந்த ஸ்கூல். ஆக்சுவலி ஸ்கூலுக்கே வந்துட்டு ஒரு பெரிய ஏற்றம் ஏறி தான் போகிறோம். அதே ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் கிளைமேட் இஸ் வெரி குட் ஹியர். ரொம்ப சில்லாக இருக்குது, மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. ஆமா, மலை ஏறணும், ட்ரக்கிங் பண்ணணும்னு. ரொம்ப வீக்கா இருக்குமோ. ஸ்கூலோட 3rd ஃப்ளோரில் தான் எங்களுக்கு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி அந்த ஹாலுக்கு எல்லோரும் போயிட்டுருந்தோம். ஸ்கூல் மேலேருந்து பார்க்கும்போதே சீனரிஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. நம்ம கலாச்சாரப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடி இனாக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இவங்க கல்ச்சரில் இருக்கிற சாங்கை வந்துட்டு பாடி இனாக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சாங் வந்துட்டு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது. அந்த சாங் எதை குறிப்பிட்டதுன்னா, நம்ம பூமியை வந்துட்டு நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் அது நமக்கு நல்லதை தரும், நம்மளும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு நல்லதை கொடுத்து வாழணும்னு சொன்னாங்க. இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனை ஆர்கனைசேஷன் அஃபிஷியல்ஸ், அப்புறம் என்எம்ஓஸ் அண்ட் எங்களை லீட் பண்ண மேம் எல்லாம் வந்து விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. வேற எங்களுக்கு மாங்காய் பழம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபைனலி ஐ காட் எ மேங்கோ. இங்கே வந்துட்டு சிக்னலே கிடையாது, ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. அப்புறம் வந்துட்டு இங்கே ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு டயல் ஃபோன் தந்தாங்க, அதில் வந்துட்டு டயல் பண்ணி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சேஃபாக தான் இருப்போம், சேஃபாக தான் வந்து சேர்ந்தோம். இனிமேல் ஊருக்குள்ளே போய் கேம்ப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு தான் வந்து இந்த சேம் ஸ்கூலில் வந்து கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் கால் பண்ணுறோன்னு. எல்லோரும் வந்துட்டு லஞ்ச் முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு சாம்பாரும் அப்புறம் வந்துட்டு கேபேஜ் பொரியலும் போட்டாங்க. ஸோ ஆனால் இந்த லஞ்சை வந்துட்டு நிறைவாக்குறதே வந்துட்டு ஷர்மியோட பிக்கு. ஷர்மி வந்துட்டு மேங்கோ பிக்கிள் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மேங்கோ பிக்கிள் வச்சு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நான் என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி 2 நாள் ஜாலியாக இருங்க, என் தொல்லை இருக்காதுன்னு. ஸோ இப்போ இங்கேருந்து டீம்ஸ் பிரிக்கிறாங்க. இங்கேருந்து டீம்ஸ் பிரித்து ஒவ்வொரு டீம்ஸாக வந்துட்டு வில்லேஜுக்கு சென்ட் பண்ணுவாங்க கேம்ப்க்கு. திஸ் மை நியூ டீம் மெம்பர்ஸ். நாங்கள் 5 பேரும் தான் சேர்ந்து ஒரு கேம்ப் நடத்த போகிறோம்.